என்னோடய நேம் வந்து கம்பர். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் முடித்த டிகிரி வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். பட் வந்து பேங்கிங் மேலே ஒரு பேஷன் இருந்ததுனால வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் எந்த ஒரு கோச்சிங்கும் போகலை, செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரீசனிங்கில் மட்டும் நான் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும், அதனால் ரீசனிங் மட்டும் போய் அட்டன் பண்ணுவேன், வந்துடுவேன். பட் எந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸும் எனக்கு கிடையாது. அப்போ தான் வந்து சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கை வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ நேராக நானே வந்து சாரை பார்த்துட்டு இங்கேயே வந்து அட்மிஷன் போட்டு இங்கேயே ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ சார்கிட்ட வந்து என்னோடய சிச்சுவேஷனை சொல்லிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ரீசனிங் மட்டும் நல்லா வருது சார், மற்றபடி அந்த ஏரியாவும் எனக்கு எப்படி அப்படிங்கிறது தெரில சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஏரியாஸ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படிலாம் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுத்து கிளாஸஸ் அப்போ வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்னென்ன ஏரியாலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ வந்து நான் காலேஜ் முடிச்சே அதாவது பேங்கிங்கில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். பட் எழுத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண மாட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் போனதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ் என்னால் போக முடிஞ்சிச்சு. மெயின்ஸை கிளியர் பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போவும் வந்து நான் எதாக இருந்தாலுமே, அதாவது அந்த டைம்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நேரடியாக வந்து நான் வந்து சாரை வந்து காண்டாக்ட் பண்ணிடுவேன் எதுவாக இருந்தாலுமே. மற்ற ஸ்டாஃப்ஸ்ட்டை வந்து மூலமாக நம்ம போகிறத விட டேரெக்டாக சார் நம்ம காண்டாக்ட் பண்ணாலே சார் வந்து நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் சார்கிட்ட வந்து நம்ம டேரெக்டாக பேசும்போது சார் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், மெயின்ஸ்னால் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பர்சனலாகவும் நிறையா வந்து டிப்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மெயின்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்து மெயின்ஸும் ஓரளவு கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டு ப்ரெஷர் சில சிச்சுவேஷன்ஸ்னால் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ வந்து படிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போவும் நான் வந்து சார்கிட்ட டச்சில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸ் வந்தால் மட்டும் சார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, சார் ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் இருந்தால் கொடுங்க சார், நான் அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ண போகிறேன், மெயின்ஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் போட்டால் கூட போதும், சார் நீ நேரில் வந்து வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து சார்கிட்ட நான் என்னோடய சிச்சுவேஷனை சொல்லிட்டேன். சார் நான் வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னால் வந்து ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ண முடியுது, மெயின்ஸ் அளவுக்கு என்னால் போக முடிய மாட்டேங்க சார், பழையபடி என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே சார் சொன்னாங்க, அதாவது நீ படிக்கணும்னு இறங்கிட்ட அப்படின்னா, ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு இறங்கிட்ட அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தாண்டி நீ கடைசி வரைக்கும் நின்று அந்த ரிஸ்க்கை எடுத்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ வேலையை விட்டுட்டு திரும்ப சார்கிட்ட தான் வந்தேன். திரும்ப இங்கே தான் ஜாயின் பண்ணேன். திரும்ப இங்கே தான் படித்தேன். அதாவது ரிப்பீட்டட் கிளாஸஸ் தான். ஆல்ரெடி என்ன எடுத்தாங்களோ அதே தான் எடுத்தாங்க. திரும்பவும் படித்தேன். திரும்ப இங்கே தான் இருந்தேன். இங்கேயே வந்து லைப்ரரி கொடுத்துருப்பாங்க. இங்கேயே வந்து ஆன்லைன் டெஸ்ட் இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. லேப் இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ காலையில் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பேன். ஸோ அப்பப்போ சார் எப்பப்போலாம் பார்க்க முடியுதோ அப்பப்போலாம் நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்டால் உடனே கூட கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்து கிட்டத்தட்ட நான் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது அந்த கொரோனா பீரியட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து ஊரில் போய் செட்டில் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ கூட வந்து நமக்கு டச் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நிறையா நான் ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் நம்ம சார் வந்து ஆன்லைனில் அதிகமாக கிளாஸஸ் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டில் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாருமே வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து அந்த பேங்கிங் அந்த படிக்கிறது வந்து எந்த ஒரு டச்சும் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்போ கொரோனா முடிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் டேரெக்டாக நான் சார்கிட்ட வந்து சார் நான் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, சரி நீ இந்த டைம் கண்டிப்பாக நீ கிளியர் பண்ணிவிடுவேன் படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே நான் வந்து சைட் பை வந்து என்னோடய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த வருஷம் எழுதியிருந்த ப்ரிலிமினரி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸ்லேயும் வந்து ஐபிபிஎஸ்சில் வந்து பிஓ கிளியர் பண்ணிவிட்டு இதான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் இந்த வருஷம் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணோடனே டேரெக்டாக சாருக்கு தான் கால் பண்ணியிருந்தேன். சார் ஏதாவது மார்க் இன்டர்வியூ இருந்தால் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார், நான் உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ சார் வந்து சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாப்பா மார்க் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன், வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து இன்டர்வியூக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து மார்க் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. சார் வர சொன்னாங்க. அதே போல் நானும் வந்து அட்டன் பண்ணேன். மிஸ்டர் வெங்கடேஸ்வரலு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து மார்க் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் மூலமாக வந்து மிகப்பெரிய ஒரு நாலேஜை வந்து என்னால் வந்து இன்டேக் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. நான் மெயின்ஸ் கிளியர் பண்ண வரைக்குமே வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துக்கிட்டே இருந்தேன். பட் சார் வந்து எனக்கு கொடுத்த மோட்டிவேஷனும் அவர் கொடுத்த இந்த வேலையோட வேல்யூ என்ன அப்படின்னு எனக்கு புரிய வச்சதுனால நான் ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். எப்போ எனக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்டர்வியூக்குனே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ சார் இந்த இன்ஸ்டியூட் இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி வந்து நான் ஐஓபியில் செலக்ட் ஆகிருக்கிறேன், பிஓவாக செலக்ட் ஆகிருக்கேன், அசிஸ்டன்ட் மேனேஜராக செலக்ட் ஆகிருக்கிறேன். கம்மிங் 28 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறேன். 29லேருந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். சென்னையில் தான் ட்ரைனிங் போட்டுருக்காங்க. ஒரு 3 வீக்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பிரான்ச் ட்ரைனிங் வந்து போடுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுனால சரி சாரை பார்த்து ஒரு தேங்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சாரை பார்த்து தேங்க் பண்ணிட்டு போனேன். சாருக்குமே ரொம்ப ஹாப்பி, எனக்குமே ரொம்ப ஹாப்பி. சரி அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே போல் வந்து இப்போ என்னால் முடிஞ்ச சஜஷன் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா,
மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாலே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரீசனிங்காக இருந்தாலும் சரி, ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. எதில் வீக்காக இருக்கீங்களோ அதில் வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃபை தாண்டுற அளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்கணும். அதே நேரத்தில் வந்து கன்சிஸ்டன்ஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் எந்த நேரத்துலையுமே வந்து இப்போ நான் பார்க்காத ஃபெயிலியரே கிடையாது. நான் எழுதாத எக்ஸாமே கிடையாது. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். பேங்கிங்கில் இல்லாத எக்ஸாம் எல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். எஸ்எஸ்சி எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்க்காத ஃபெயிலியரே கிடையாது. ஸோ ஒரு ஃபெயிலியர்லையுமே வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறது என்றைக்குமே வீண் போக முடியாது. ஸோ இன்றைக்கி படித்ததை நீ கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, இதே விஷயம் எனக்கு அடுத்த பரீட்சையில் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மட்டும் தான் என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதே விஷயம் தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். என்றைக்கா இருந்தாலுமே ஒரு 10 நாள் நல்லா படிக்கிறது, 12 நாள் ஒரு 2 நாள் கேப் விட்டுறது, திரும்ப அப்புறம் நல்லா படிக்கிறது, ஒரு 5 நாள் கேப் விட்றது, இப்படிங்கிறத மட்டும் வந்து மெயின்டைன் பண்ணிக்காதீங்க. என்றைக்குமே படித்தா 30 நாளும் ஒரே மாதிரி படிங்க, அடுத்த ஒரு 30 நாளும் அதுவும் ஒரே மாதிரி படிங்க. ஸோ கன்சிஸ்டன்சியை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். பேங்கிங்கில் கண்டிப்பாக உங்களாலேயே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதே போல் சாரோட கைடன்ஸையும் வந்து எந்த அளவுக்கு உங்களால் வந்து எடுத்துக்க முடியுமோ, சார் வந்து எந்த அளவுக்கு என்னால் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் அதை வந்து ரியலாகவே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சாருக்கு நம்பருக்கு டேரெக்டாக நான் கால் பண்ணுவேன், சார் நம்பருக்கு டேரெக்டாக நான் மெசேஜ் அனுப்புவேன். எதாக இருந்தாலும் உடனே சார் இப்போ நான் ஐடி இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல சார், எனக்கு வந்து நம்ம மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட சார் வந்து சரி நீ போய் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சாரும் ரெடியாக இருக்காங்க, இன்ஸ்டியூஷனும் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் அமைகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரேர். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் எழுதின எக்ஸாம்ஸுக்கு வந்து இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இல்லாமல் நம்ம வீட்டில் போய் படிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ இன்ஸ்டியூஷன்ஸு, எவ்வளவோ மென்டர்ஸு எல்லாருமே பார்த்துருக்குறேன். ஆன்லைன்லேயும் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் இங்கே சார் ப்ரொவைட் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி வேறு எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண முடியாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப லக்கி. அதை வந்து அதோடய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட எஃபர்ட் வந்து போடுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இப்போ எக்ஸாம் எழுத போகிற, அட்டன் பண்ண போகிற எல்லாருக்குமே வந்து என்னோடய ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.